கோவையில் இருந்து கொண்டே மோடியை வரவேற்க செல்லாத அண்ணாமலை லிஸ்டில் இருந்தும் புறக்கணித்து எதிர்ப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஆட்சியை தக்க வைப்பதற்கு திமுக கூட்டணியும் ஆட்சியை பிடிப்பதற்கு அதிமுக பாஜக கூட்டணியும் தீவிரம் காட்டி வருகின்றன. தாவேக நாம் தமிழர் கட்சிகள் தனித்து போட்டியிட உள்ளது. நாம் தமிழர் அதிமுக திமுக கட்சிகளை தொடர்ந்து தாவேக இன்று வேட்பாளர் பட்டியலை அறிவித்துவிட்டது. உட்கட்சி பிரச்சனை காரணமாக பாஜக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி கோவை வந்தார். அண்ணாமலை கோவையில் இருந்தாலும் அப்செட் காரணமாக பிரதமரை வரவேற்க விமான நிலையம் செல்லாமல் புறக்கணித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் பாலக்கோடு பகுதியில் பாஜக பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மதியம் கோவை விமான நிலையம் வந்தார். கோவையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மோடி பாலக்காடு சென்றார். முன்னதாக கோவை விமான நிலையத்தில் மோடிக்கு பாஜகவினர் வரவேற்பு அளித்தனர். மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், ஜேஜேகே தலைவர் பாரிவேந்தன், பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட தலைவர்கள் கோவை விமான நிலையம் சென்று பிரதமர் மோடியை வரவேற்றனர். ஆனால் அண்ணாமலை கோவையில் இருந்து கொண்டே மோடியை வரவேற்பதற்கு விமான நிலையம் வரவில்லை. மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட பிறகு அண்ணாமலைக்கு கட்சியின் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்பதால் அவர் அப்செட்டில் உள்ளார். ஏற்கனவே தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செய்தார். கோவையில் சிங்காநல்லூர் அல்லது கவுண்டம்பாளையம் தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடுவார் என்றும் கூறப்பட்டது. அவர் எதிர்பார்த்த 2 தொகுதிகளும் பாஜகவுக்கு வழங்கப்படவில்லை. கோவை வடக்கு தொகுதி மட்டுமே பாஜகவுக்கு அதிமுக வழங்கியுள்ளது. அதிலும் வானதி சீனிவாசன் தீவிரமாக பணியாற்றி வருகிறார். அண்ணாமலையும் கோவில் வடக்கு தொகுதிக்கு முயற்சி செய்த நிலையில் அதற்கு தலைமை பாசிட்டிவான பதிலை கொடுக்கவில்லை. இதனால் அவர் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் சொல்லி விலகிவிட்டார். கட்சி பணிகளில் கலந்து கொள்வதில்லை. அவர் தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு நிகழ்ச்சியும் புறக்கணித்து வந்துள்ளார். இதுகுறித்து வானதி சீனிவாசன் செய்தியாளர்கள் பேசுகையில், பாஜக ஒரு தேசிய கட்சி. பியூஷ் கோயல் நாளைதான் வெளிநாட்டிலிருந்து தமிழகம் வருகிறார். அதன் பிறகு மாநில அளவிலான ஆலோசனை கூட்டம் நடத்தி டெல்லி சென்றுதான் வேட்பாளர் அறிவிப்பு இருக்கும். அண்ணாமலை எங்கள் அன்புக்குரிய தம்பி. இன்னும் வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பதற்கு முன்பாக அவருக்கு கொடுக்கவில்லை, இவருக்கு கொடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது. வரவேற்பு பெயர் பட்டியலில் அண்ணாமலை பெயரும் இருந்தது. அவர்தான் வரவில்லை என்கிறார்கள். நான் வந்தவுடன் அண்ணாமலை எப்போது வருவார் என்று தான் கேட்டேன். நான் என்னவென்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார்.